போறாங்கன்னு சொன்னா கேம்பிங் போறாங்க. மௌத்தாയി കഴിഞ്ഞാൽ പോയി കടക്കാരില്ല. അതൊന്നും കുഴപ്പമില്ല, ഞാൻ ഹലാലാക്കും. അതൊന്നും നീ ഹലാലാക്കിയിട്ട് കഥയില്ല. നീ என்னடா ரைட்டில் போய் ஸ்ட்ரைட்டாக போனாலும் தமாம் காமிக்குது, இந்த ரோட்டில் போனாலும் தமாம் ரோடு காமிக்குது. இதில் போகிறதுன்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷனு. நிறைய பேர் இந்த வேலை கஷ்டம்னு சொல்கிறாங்களப்பா. அது பைத்தியக்காரமா, வேலை எடுக்க முடியாத ஆளுகளா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படிங்க? சிறப்பாக இருப்பீங்க நம்புகிறேன். மீண்டும் உங்களோட இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி விளாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 4/1/2025. ஓகே, மணி 11:30 காலையில். சரி, ஆஃப்டர்நூன் ஆக போகுது. எங்கே கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு சின்ன டியூட்டி வந்திருக்கு. எங்கே போகிறாங்கன்னு சொன்னால் கேம்பிங் போகிறாங்க. ஆமாம், நேற்றே சொல்லிட்டாங்க 1 மணி நேரம் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு லொக்கேஷன் வரல, எந்த லொக்கேஷனுக்கு போகிறாங்கன்னு தெரியல. அங்கே போன கடை அனுப்புவாங்க. அதுக்கெல்லாம் நம்மளுக்கு பெட்ரோல் போடணும். நல்லா படுத்து தூங்கிட்டேன். லேட்டாக தான் படுத்தேன் நைட்டு. இப்போது நம்ம பெட்ரோல் போடணும். ரூமில் பால் வாங்க மறந்துட்டேன். ஐயோ, ரூமில் பால் வாங்கி வைக்க மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி கடையில் தான் போயிட்டு ஏதாச்சும் குடிக்கணும். என்னப்பா இங்கே வாப்பாங்க, நம்ம நண்பர் வந்திருக்காரு. எங்கே பர்ருக்கு போகிறாங்க உங்களுக்கு? நீ போகணும். ஆமாம், இப்போ போயிட்டு நான் அங்கே வரோம். வை இப்போ என்ன அவசரம் இருக்கட்ட? காலையிலேயே வரவு வருது. ஆமாம், ഇരുന്നാലും അല്ല നമുക്ക് മേടിച്ചവർക്ക് കൊടുത്തില്ലെങ്കിൽ ഒരു വെപ്രാളം. അങ്ങ് പറഞ്ഞു കൂട്ടി, ഞാൻ വീഡിയോയിൽ പേശിക്കൂട്ടേ വരുത്. എനിക്ക് ഒരാൾക്ക് കാശ് തന്നില്ലെങ്കിൽ കൊടുക്കാനുണ്ടെങ്കിൽ കിട്ട വന്ന് പേசுப்பா. തൂക്കം വരത്തില്ലപ്പാ. ഇടപാട് തീർത്ത് മൗത്തായി കഴിഞ്ഞാൽ പോയി കടക്കാരില്ല. അതൊന്നും കുഴപ്പമില്ല, ഞാൻ ഹലാലാക്കും. അതൊന്നും നീ ഹലാലാക്കിയിട്ട് കഥയില്ല. നീ പറയും അവൻ അന്നാലും അവൻ പോയല്ലോ, പിന്നെ 10 രൂപയും പോയി. இல்ல അങ്ങനെ இல்ல அது அதுக்கு பேடிக்க வேண்டாம். உറപ്പാ 10 രൂപയെല്ലാം ഹലാലാക്കും. വണ്ടിയെല്ലാം കഴിയിട്ടെ പിന്നെ റൂമിലോട്ട് പോയ അന്നേരം ഉണ്ട് പെണ്ണിന് വയ്യ. അങ്ങനെ അവളെ കൊണ്ടുപോയിട്ട് ഞാൻ പിന്നെ തിരിച്ചു വന്നു. ഇപ്പൊ അവള് വിളിച്ചു. ஓகே, நான் நோக்கிட்டு வரேன். நான் போயிட்டு திருச்சி வரேன். பர்றில ஒரு மணி நேரம் டிராவலா. அங்க போயிட்டு விட்டுட்டு திருச்சி வீட்டுல பசங்க எல்லாம் ஃபேமிலி. ஓகே, എന്നാ ശരി, എന്നാ പോ. ஓகே, வீடியோவில் வந்தாரா என்னன்னு தெரியல. நான் அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லை. டக்குன்னு பைசா எடுத்து கொடுக்குறாப்ல முனீர். ஆமாம், 10 ரியாலு, 50 ரியாலு, 100 ரியாலு குடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக இங்கே இருக்கும். இதுக்குள்ள மந்த் எண்டில் நம்மளுக்கு சிக்கிடுவோம்ல, அந்த 100, 50, 20ன்னு இப்போதைக்கு. அவரும் நான் பார்க்கவே இல்லை. 4 நாள் ஆச்சு. ஆமாம், நம்ம பெட்ரோல் போட்டு நம்மளுக்கு வயிற்றுக்கு பசிக்குது. ரூமில் பால் வாங்கலை, அதனால் சாப்பிட்டு தான் போகணும். மணி 11:40 போதுப்பா. 12 மணிக்கு வர சொன்னாங்க. பெட்ரோல் போட்டு போகலாம்னு பார்த்தேன். சரி பார்ப்போம், வாங்க, லெட்ஸ் கோ. பெட்ரோல் ஒரு 100 ரியாலுக்கு அடிச்சுட்டு போவோம். எங்கே போகிறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஜாக்கெட்டை தூக்கி உள்ளே வச்சேன். ஜாக்கெட் உள்ளார காடு. கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன், எங்கடா காடை வச்சுட்டு வந்தேன்னா என்னமோ தெரியலேன்னு சொல்லிட்டு. அடிங்க அதான் ஒரிஜினல் ஃபோட்டோகிராஃபி தானி. ஓகே, நம்ம பாஸ் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மாதத்துக்கு பெட்ரோல் எவ்வளோ வருது எனக்கு கணக்கு எடுத்து சொல்லு அப்படின்ட்டு இருக்காரு. என்ன இது வரைக்குமே 10 நாளாச்சு. ஆமாம், 15 நாளாச்சு.
15 நாள் ஆச்சு. 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். एक कॉफी है, एक कॉफी है, माफी मुश्किल जी, माफी मुश्किल. ஓகே சுக்ரன். ओके அந்த பில்லு அந்த கஸ்டமருக்கு அப்படியே வாங்கிக்கோ, தேவையில்லை. நம்ம கணக்குக்கு தானே, நம்ம சொல்கிறது தான். ஆமாம், 15 நாளைக்கு 1000 ரூபாய்க்கு போட்டிருக்கு பெட்ரோல். ஆமாம், ஸ்கூல் டியூட்டி மட்டும் போயிட்டு வந்தால் 2 நாளைக்கு ஓடன்னு பார்த்தா, 3 நாளைக்கு ஓடன்னு பார்த்தா 2 நாளைக்கு தான் போகுது. அது என்ன கணக்குன்னே தெரில எனக்கு. சரி ஓகே, எவ்வளோ வந்தால் நம்மளுக்கு என்ன, அவங்க நம்ம எங்கே போவோம், நம்மளாம் குடிக்கிறோம், கார் தானே குடிக்குது. மணி வந்து 11:46. ஒரு சாய் குடிக்கணும். இந்த சாய் குடிச்சிட்டா கூட போதும். கொஞ்சம் நிம்மதியாக 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு நாங்கள் ஏதாவது வேறு எங்கேயாவது வாங்கி சாப்பிட்டுக்குவேன். அதுக்கு தான் ஓடுறேன். அவங்க 12 மணிக்கு வர சொன்னாங்க. சீக்கிரமாக எழுந்திரிச்சுன்னு சொன்னால் நம்ம ரூம்லேயே எல்லாம் காஃபி ஏதாவது போட்டு சாப்பிட்டு வந்துருக்கலாம். தூங்கிட்டேன். சரி வாங்க, நான் இந்த ஹோட்டலில் போய்ட்டு ஒரு சாய் வாங்கிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் எந்த ஸ்பாட்டில் போயிட்டு நிற்கிறேனோ கடைசியாக அங்கேருந்து நான் உங்களை பிக்கப் பண்ணுறேன். ஓகே, இறக்கி விட்டாச்சு, நம்ம கிளம்புவோம். எல்லா காரும் வந்திருக்கு. எத்தனை கார் வந்திருக்கு பார்த்தீங்களா? 1 2 3 கார் வந்திருக்கு. இங்கே தான் வந்து கூடி இருந்துட்டு வருவாங்க ஒரு நாளைக்கு. நைட்டு 1:30 மணிக்கு வரணும் திரும்புவாங்களாம். இப்போ நம்ம இவங்களை 1:30 மணிக்கு எடுக்கணும். இப்போ மணி 1:30 மணிக்கு விட்ருக்கோமா, திரும்ப 1:30 மணிக்கு தான் வெளியே வருவாங்க. ஆமாம். ஸோ இந்த பைக்கெல்லாம் எடுத்து ஓட்டிக்கிட்டு நைட்டில் ஜாலியாக அப்படியே இருப்பாங்க. வருஷத்தில் இந்த மாதிரி வின்டர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பக்கம் வரா மாதிரி இருக்கும். ஆமாம், அப்பப்போ ஒரு 80 கிலோமீட்ரு வந்திருப்பேன். இப்போ நம்ம அந்த பக்கம் மாறணும். இஷ்டத்துக்கு மாறிக்கலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாறணும். மாறிடலாம். லொக்கேஷனை எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம கரெக்டாக உள்ள பாயிண்ட்டை நம்ம லொக்கேஷன் எடுத்து வச்சுக்கலாம். அவங்க அனுப்பின லொக்கேஷன் சரியில்லை. அதனால் நான் ஒரு லொக்கேஷன் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் நைட்டில் வந்து இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஸ்ட்ரீட் லைட்டு எதுவுமே இல்லை. அப்படியே நைட்டு வரும்போது ஒன்றுமே புரியாது. நான் 78 கிலோமீட்டர் வந்திருக்கேன். அந்த மெயின் ரோட்லேயே போயிருக்கலாமோ. நம்ம தமாம் ரோடு எடுத்து போகலாம். தமாம் ரோடு தான் பெஸ்ட்டு. இது குரைஷ் ரோடு எடுத்து போக சொல்லுது. தமாம் குரைஷி. ரைட்டில் போனாலும் தமாம் ரோட்டுக்கு போகலாம். பார்த்துக்குவோம், ஒரு வாட்டி பார்த்துக்குவோம். என்னடா ரைட்டில் போய் ஸ்ட்ரைட்டாக போனாலும் தமாம் காமிக்குது, இந்த ரோட்டில் போனாலும் தமாம் ரோடு காமிக்குது. இதில் போகிறதுன்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷனு. என்ன செய்யலாம்? இதில் போனால் எவ்வளோ தூரத்தில் யூட்டர்ன் கிடைக்குதுன்னு தெரியல. ஆனால் இந்த வழியாக தான் வந்தேன். ஆனால் போகும்போது இந்த வழியாக போக சொல்லுது. மேப்பை செக் பண்ணோம், தெரிஞ்சுக்கணும். நார்த்தன் ரிங் ரோடுக்கு போதும்.
நம்ம ரைட்டில் போடுவோம். நம்ம ரைட்டில் போனால் தான் ரைட்டில் போய் பார்ப்போம் எங்கே தான் போகுது. நம்ம ஏன் குரேஷ் ரோடு போவோம்? இந்த தமாம் ரோடு எடுத்தோன்னு சொன்னால் ஒரே ஸ்ட்ரைட் ரோடு, அதில் போய்ட்டு கிடக்கிறத விட இதில் போய்டும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இது ரொம்ப தூரம். ஸோ நம்ம வந்து யூட்டர்ன் பண்ணிடுவோம். யூட்டர்ன் பண்ணுறது தான் நல்லது. அது ரொம்ப கம்மியாக காமிச்சிது குரேஷ் ரோடு. நான் இது ஸ்ட்ரைட்டாக போய்டுன்னு பார்த்தேன், ஆனால் இதில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட்டு திரும்பி ரொம்ப தூரம் யூட்டர்ன் காமிக்குது. ஒரு 10-15 கிலோமீட்டர்கிட்ட வந்து யூட்டர்ன் காமிக்குது. ஸோ நம்ம இதிலேயே போய்டுவோம். இரண்டாவது ஒரு லைன் சொல்லிச்சுல, கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரோட்டையும் படிப்போம், இந்த ரோட்டில் தான் வந்தாச்சுல. ஸோ இந்த ரோட்டையும் படிச்சிருவோம், அவ்வளோதான் வேலை முடிச்சு. கிளாஸ் நைட்டில் போகும்போது பார்த்துப்போம். வரும்போது இந்த ரோட்டில் வருவோம், போகும்போது இந்த ரோட்டில் போவோம், எல்லா ரோட்டையும் படிப்போம். எப்போவுமே வந்த ரூட்டையே எடுக்கக்கூடாது, வேற ஒரு ரூட்டை படித்தா தான் நம்ம படிக்க முடியும் இந்த ரூட்டை. அதெல்லாம் ஓகே, சரியாக தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக அந்த வழியாக போகணும்னு சொன்னால் யூடியூன் ரொம்ப தூரத்தில் காமிச்சிச்சா, இப்போ இதுவும் வந்து ஜமாம் ரோட்டில் தான் கனெக்ட் பண்ணுது. ஓகே, வெரி குட். ரைட்டு திரும்பி சொன்னால் தமாம் ரோட்டில் கனெக்ட் பண்ணுது. ஆனால் ஸ்ட்ரைட்டாக போவோமா இல்லை ஈஸ்டர்ன் ரிங் ரோடு எடுக்குமா நார்த்தன் ரிங் ரோடு எடுக்குமான்னு ஒரு கன்ஃபியூஷனு. சரி, எந்த ரோடு எடுத்தாலும் சரி, ரோடை படிக்கிறோம் இன்னைக்கு. ஆமாம், திருப்பு 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 திருப்பு. இது எங்கே போகுது, என்னென்ன ரோடு போட்டிருக்கு பார்ப்போமா? ரியாத் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கோம் தான் ரியாத்துக்கு. ரைட்டில் போனால் ரொம்ப இது அப்படியே ரைட்டில் இறக்கி விடுது பாருங்க. அப்படியே ரிங் ரோடு, நார்த்தன் ரிங் ரோடில் இறக்கி விடுது. இப்போ திரும்ப திரும்ப திரும்பிட்டு அப்படியே திரும்பிகிட்டே இருக்குது. ஓகே, சூப்பர். இந்த ரோடு வந்து 43 கிலோமீட்டர் ஒரே ஸ்டிச்சு, ஒரே ஸ்ட்ரைட்டு. ஓகே ஓகே, நான் வந்து உங்களை வந்து ரியாத்தில் வந்து சந்திக்கிறேன். அடுத்து என்ன டியூட்டி வருதுன்னு தெரியல நம்மளுக்கு. இல்லை சாயங்காலம் வரைக்கும் ரெஸ்ட்டு தானா அப்படிங்கிறது தெரியல. ஏதாவது ரூமில் போய் சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான். வண்டியை வாஷ் பண்ணுற வேலை இருக்குது, அதை செய்யலாமா வேணாமான்னு ஒரு யோசனை. அது ஈவினிங் ஒரு 3 மணி 4 மணிக்கு பார்க்கலாம். எனிவே, சடனாக ஒரு பிளான் சேஞ்சு. மணி 2:30 ஆகுது. போகிற வழியில் ஒரு வெல்கம் ரெஸ்டாரண்ட் இருக்குது, காலிதீவின் வழி. இதில் நாம் அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை சேஞ்ச் பண்ணிட்டேன். ரூமில் போயிட்டு மணி 2:30 இதுக்கு மேலே என்னத்தை சமைக்க, சாப்பிட்டோண்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். நல்ல சாப்பாடு ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் ஏதாவது வேலைகள் இருந்தால் பார்க்கலாம். வந்தாச்சு. ஹாயா வெல்கம் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைக்கு வந்துச்சு. இதுதான் வெல்கம் ஹோட்டல், எக்ஸிட் 8ல் இருக்குது. போயிட்டு சாப்பிட்டு வருவோம். ஒரு பிளேட்டில் சோறை வச்சு சாம்பாரை மொழுவி கொண்டு வந்துட்டாங்களே. ஒரு மீன் சாப்பாடு தான் கேட்டேன். இந்த ஹோட்டலில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், தமிழ் ஹோட்டலு. வெல்கம். சரி, சாப்பிட்டு ஒரு கண்டினியூ பண்ணுறேன். மத்தி கேட்டேன், மத்தி இல்லையா, ஏதோ என்ன மீனே தெரில. சரி, ஏதோ ஒரு மீனை சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். തണുപ്പടാ ഭയങ്കര തണുപ്പ് தான். ആമാ സൗദിയിൽ ഭയങ്കര തണുപ്പടാ. വാക്കിംഗ് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നു. இப்போ நம்மளுக்கு வந்து டியூட்டி இல்லை. நம்ம காலையில் கொண்டு போயிட்டு அங்கே தமாம் ரோட்டில் போய் விட்டுட்டு வந்துச்சு.
மேடம் சொல்லியாச்சு, மேடம் சொல்லியாச்சு, நான் வந்துக்கிறேன் அண்ணன் கூட அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஒன்ன மாதிரி டியூட்டி அல்ல எல்லாருக்கும். சிலவருக்கு காலை தொடங்கிய நைட்டுக்கு தான் இருக்கும். அதுக்கு சிலவருக்கு அரை மணி நேரம் அங்க கொண்டுடணும், 2 மணிக்கூர் அங்க வெயிட்டிங். அப்படிதான் நம்ம விட்டுட்டு வந்தாச்சு. ஆமா ஆமா. திரும்ப 8:30 மணி 9 மணிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தேவையில்லை, ஆமா நீங்க ரூம்லேயே இருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படிதான். அப்படிதான். வேற ஏதாவது செய்திகள் இருக்குதா? இப்போ ஊரில் டாக்ஸி டிரைவராയിട്ട് போയാൽ டாக்ஸி ஸ்டாண்டில் போய் அங்கே உட்காருங்க. அப்படிதான். வேலை இருந்தா போகும், இல்லைங்க അവിടെ தான் இருக்கும். இது டாக்ஸி டிரைவரா இல்லை, என்ன டிரைவரு நம்மளுக்கு தெரியல. ஆமா, இங்க அந்த மாதிரி இல்ல. ஓட்டோ உண்டோ ஓட்டோ இல்லவோ மாசம் ராத்திரி நிறைய பேர் இந்த வேலை கஷ்டம்னு சொல்றாங்களப்பா. அது பைத்தியக்காரமா வேலை எடுக்க முடியாத ஆளுகளா. ஆமா, இது ஹவுஸ் டிரைவர் வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா. அந்த ஹவுஸ் டிரைவர் வேலை தான் பார்த்துட்டு அங்கே இங்க வரும். இங்க வந்துட்டு வரையும் முஸ்கில் தான். ஆமா, இந்த ஜாஸ்தி வேலை எவன் என்ன வேலை எடுக்கும். പിന്നെ சரி, சம்பளம் குறைவா இருக்குன்னு சொல்லுது. എടാ അങ്ങേന്ന് ശമ്പളം പറഞ്ഞതാ ഇങ്ക വരുന്നത്. ഇങ്ക വന്ന് ശമ്പളം അല്ല. അങ്ങേന്ന് പേപ്പർ കൊടുക്കുമ്പോ പറയും നിനക്ക് ഇത്ര രൂപ ശമ്പളം. പിന്നെ ഇങ്ക വരുമ്പോ ജാസ്തി വേണമെന്ന് ചൊല്ലുന്നത് എന്താ? അത് തപ്പ. 1500 റിയാൽ പോതും, 1500 മതിയെന്നും പറഞ്ഞ അവിടെ നിന്ന് വരും. 1500 മതിയെന്നും പറഞ്ഞ അങ്ങേന്ന് ഇങ്ക വരും. ഓക്കെ, ഇങ്ക വന്നിട്ട് 2000 വേണം. വീട് കഴിവത്തില്ല, வண்டி வாஷ் பண்ணதில்ல, டிரைவர் தான். அது என்னது, அங்கே அக்ரிமெண்ட் போட்டு தான் வருது. ஆமா, அக்ரிமெண்ட் போட்டு அங்கே இங்க வரும் 1500 சம்பளம். இங்க வந்தா 2000 வேணுமா? அது என்ன கணக்கு? அது என்ன கணக்குன்னா ஒன்றும் தெரியாதப்ப. நிறைய ஆள் இருக்கு. அது யூபி ஆத்மியே 1100 இங்க வரும். 1200 வரும், 800 வரும். ஆமா, அவருக்கு முஸ்கில் இல்ல. அந்த இந்தியால தமிழ்நாடு கேரளா ஆத்மிக்கு தான் பெஸ்ட் முஸ்கில். ஆமா, இல்ல யூபி பங்களாதேஷ் இன்னும் மோசம்ல. பங்களாதேஷ் இந்த 600 ரியால் தான் இங்க தூக்குന്നവര്. അവര് 600 ரியாலிന് அது தூக்கும். ஓகே, 2000 ரியாலிന് வேற பணி எடுக்கும். அந்த மாதிரி ஆளுதான். ஆமா, ஒரு நாளைக்கு என்னப்பா 20 காரு 30 காரு கழுவுதுப்பா. இந்த நம்மள് വന്ന് ഒരു ഓട്ടോ 5 മിനിറ്റ് ഒരു ഓട്ടോ ഓടിയിട്ട് 2 മണി നേരം വിശ്രമം. ஆமா, ഉറക്കം தூக்கம் தான். தூங்கி காசு மேடிக்கும். அதான் ஹவுஸ் டிரைவர். தூங்கி காசு மேடிக்கணும். அது சரி. നീ ചെന്നൈന്ന് ഇപ്പൊ നിന്റെ ഊരിലേക്ക് ഒരു ടാക്സിക്ക് എത്ര രൂപ എയർപോർട്ടിൽ നിന്ന്? എന്നാ ഒരു 10,000 വരും. 10,000 രൂപ. അവനിക്ക് എത്ര രൂപ ഒരു ദിവസം കിടക്കും? ഡ്രൈവർക്ക് 3000 രൂപ കിടക്കും. ആമാ, ആമാ കിടക്കും. അതിനവൻ രാവിലെ പോകണം. തിരുമ്പി എത്ര മണിക്ക് തിരുമ്പി വരണം? ചിലപ്പം പിറ്റേന്ന് താൻ വരും. പിറ്റേ ദിവസം 2 നാള് പണിയെടുക്കും. 3000 രൂപയിൽ കിടക്കും. പിന്നെ ഒരു മാസം ഒരാഴ്ച ലീവ് താ. പിന്നെ വേലക്ക് പോകാത്ത 3000 முடிஞ்சு இங்க சவுதியில் அப்படிதான். அலத்தூர் சுகுல். ஆமா, நீ வேலை பார்த்தாலும் காசு, வேலை பார்க்கலனாலும் காசு. அப்படிதான். நீ வேலை பார்த்தாலும் காசு, பார்த்தில்லையும் காசு. 1ஆம் தேதி உன் அக்கௌண்ட் சம்பளம் இடுவப்பா. எந்தோ கேபிளானோட இல்ல கிடக்கும். இது இல்ல ஃபோக்கஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க.